ஒருத்தரோட தலையில் இவ்வளோ ஈறு இருக்குது அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணலன்றது அர்த்தம் இல்லைங்க. அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அவங்க ஸ்கேல்ப்ல இருந்து அது போகலை. அதுக்கு காரணம் கர்மா. ஸோ ஒருத்தரோட தலையில் தான் கர்மாஸ் இருக்கும் அண்ட் பாதத்தில் இருக்கும். இவங்க தலையில் இருக்க கர்மா அவங்கள விட்டு போகாமல் இருந்துச்சு. அதை போக வைக்கணுன்ட்டு என்னை டிபெண்ட் பண்ணி வந்திருந்தாங்க. கடவுள் புண்ணியத்தில் நானும் ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்காக பண்ணேன். அதை ரிமூவும் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்டில் இது என்ன தலை சுத்தமாக வச்சுக்க மாட்டியா, ஹேர் வாஷ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. என்றைக்கோ அவங்க செஞ்ச கர்மா அவங்கள இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு தப்போ செய்யாத ஒருத்தரை நம்ம வந்து ஹர்ட் பண்ணாலோ இல்லை அவங்க மனசு காயப்படுத்துகிற மாதிரி புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசினாலோ அதுவும் ஒரு விதமான கர்மா தாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம அஃபெக்ட் பண்ணோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அன்பாக இருக்கணுன்றது என்னோடய பாலிசி. என்னோடய ஃபாலோவர்ஸாக அப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற விஷயம் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.